தியானம்ங்கிறது வந்து ஒன்னே பண்ணக்கூடாதுங்க. பண்ணிக்கிட்டே இருந்தா தியானம் என்ன ஆகும்னா அது நமக்கு சக்தி குமிஞ்சிரும். அப்ப நம்ம நினைவுகளை உடம்புக்கும் வைக்கணும், எல்லா உறுப்புகளுக்கும் கொண்டு போகணும்னா தவம் முக்கியம். ஃபர்ஸ்ட் வந்து யோகம், யோகத்துக்கு அப்புறம் தியானம், தியானத்துக்கு அப்புறம் தவம். தவம் பண்ணிக்கணும். தவம்ங்கிற முறை ஃபர்ஸ்ட் யோகம் தாங்க. யோகம் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ஏன் யோகம் சொல்றேன்னா, யோகம் பண்ணாம தியானம் பண்ணிடாதீங்க. ஏன்னா தியானம் பண்ணிட்டா வாயு இதெல்லாம் வந்து உடம்புக்குள்ள இருக்கும். யோகம் பண்ணும்போது நரம்பெல்லாம் லூஸ் ஆகும், வேர்வை வரும் வெளியில. அப்ப கழிவெல்லாம் வெளியில போயிடும். அப்புறம் நம்மளுக்கு குடல் உறுப்புகள்ல இருக்க தேவையற்ற கழிவெல்லாம் அந்த யோகத்திலே நம்மளுக்கு போயிடும். ஆரம்ப காலத்துல எவ்வளவு மாசங்கள் வந்து யோகம் பண்ண? யோகம் வந்து வருஷ கணக்கு பண்ணணுங்க. ஏன்னா உடலை பொறுத்து. நல்லா கேட்டுக்காங்க. உடல் வந்து பருமனா இருந்தா அவங்க யோகா கண்டினியூவா பண்ணிக்கிட்டே இருக்கணும். உடல் வந்து ஒல்லியா இருந்தா அவங்களுக்கு வந்து அதிக யோகா தேவைப்படாது. யோகாங்கிறது வந்து நம்ம நரம்புகளை, நம்ம உறுப்புகளை எல்லாம் இருக்க தேவையான கழிவுகளை வெளியே எடுத்து அதை யோகா, நல்லா கேட்டுக்கோங்க, யோகா வந்து அப்படி பண்றது யோகா. யோகா பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து அந்த உறுப்புகள்ல தேவையான கழிவெல்லாம் வெளியே வந்து வியர்வை, நீர் எல்லாம் தேவையானது வெளியே வந்து நல்ல காத்து கிடைக்கும் உறுப்புகளுக்கு. அப்ப அந்த யோகத்தை முடிச்சுட்டு தியானம், அதுதான் வந்து தியானம். நான் சொன்ன முத்திரைங்க. இது வந்து நல்லா பிராணாவ அழுக்கு தேவையற்ற அழுக்கு கழிவெல்லாம் வெளியே எடுத்ததுக்கு அப்புறம் நல்ல பிராணாவை உள்ள கொண்டு வர்றது தியானம். இது கொண்டு வந்ததுக்கு அப்புறம் தான் தவம் மேற்கொள்ளணும். கிட்டத்தட்ட யோகாவும் தியானமும் நீங்க தொடர்ந்து 3 மாசம் பண்ணுங்க. ஸ்டார்டிங்ல 3 மாசம் பண்ணிட்டு தியானம். தவங்கிறது வந்து அந்த 3 மாசத்துக்கு அப்புறம் ஆரம்பிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் சின்ன சின்ன தவம் வேணா நீங்க பண்ணிக்கோங்க, பெரிய லெவலுக்கு போகாதீங்க. ஏன்னா உங்க உடம்ப சுத்திகரிக்கணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. சுத்திகரிச்சால்தான் நீங்க வந்து அடுத்த நிலைமைக்கு போக முடியும். உடல்ல கழிவு இருக்கும்போது நீங்க நேரா தவத்துல உட்காந்துட்டீங்கனாலோ இல்ல தியானத்துல உட்காந்துட்டீங்கன்னா அது சரிப்பட்டு வராது. அதுக்குதான் உங்களுக்கு முறையா சொல்றேன் நான். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 3 மாசம் யோகால உள்ள ஊறிக்கோங்க. அந்த நரம்பு எல்லாம் லூஸ் பண்ணீங்கன்னா நீங்க எப்படி உட்காந்தீங்கனாலும், அப்ப நான் உங்களுக்கு தவம் முறை சொல்லி கொடுத்துருக்கேன். சராசரியமா கல்லீரல்ல வச்சு இப்படி தவம் பண்ணலாம். இந்த கையை இங்க பாருங்க கீழே வச்சு இது தவம். இப்படி தவம் பண்ணிக்கலாம். இது தியானம் தாங்க. இது தியானம்.